ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம நிலா ஒரு வழியாக நம்ம பல்லவனை சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போது இங்கே நிலா இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, இனிமே உன் அம்மாவை பற்றி எப்போவுமே யோசிக்கக்கூடாது, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஐஸ்கிரீமும் இருக்குது. ஐஸ்கிரீமை பார்த்ததுமே, டே பல்லவா, உனக்கு கோன் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு வாங்கி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம சோழன் பார்த்துட்டு, அண்ணன் என்னண்ணா இது, இந்த இது பல்லவனும் நிலாவும் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. பல்லவன் ரொம்பவே அப்செட்டாக தான் போனான். இப்போது ரொம்ப சந்தோஷமாக வரானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இருந்துட்டு, டே சோழா, அதான் நிலா கூட போச்சுல்ல, நிலா பல்லவனை எப்படியாவது சமாதானப்படுத்தியிருக்கோண்டா. நிலா உண்மையாகவே ரொம்பவே பக்குவமான பொண்ணு, பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருப்பா. உண்மையாகவே அந்த மாதிரி பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்லடா. என் தங்கச்சிக்கு நிறைய அறிவு இருக்குடா. உண்மையாகவே மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்றது எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு லைனாக இங்கே நம்ம சேரன் பேச ஆரம்பிக்கவும், உடனே நம்ம சோழன் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, போதும் உங்கள் அருமை பாச தங்கச்சியோட கதையெல்லாம் வர்ணிச்சுது, போதை நிறுத்துங்கண்ணே. எப்போ பார்த்துட்டு அவங்கள மாதிரி பொண்ணு பார்த்ததே இல்லை, ஏன் உலகத்தில் நிலா மாதிரி எந்த பொண்ணும் இல்லவே இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே என்னடா அப்போது நிலாவா உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் சொல்லலை அண்ணன் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கு, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நீங்கள் நிலா வந்து என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் வந்து, ஏங்க உங்களை அதாவது உங்களை பிடிக்கவே இல்லையாங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே இங்கே நீலா சோழனை பார்க்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க உங்களை போயிட்டு யாருக்கன்னா பிடிக்காம போகுமாங்க, நீங்கள் அழகுலும் சரி அறிவிலும் சரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவைங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை சொல்கிறாங்க. ஏங்க ஓட்டாதீங்க போதுங்க, நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்றது கூட எனக்கு நல்லாவே தெரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை விடுங்க, பல்லவன் ரொம்பவே அப்செட்டாக இருந்தானே, நீங்கள் எப்படி பேசி சமாதானம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவனை சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ பல்லவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா, இப்போ நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போது எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே ராகவ் நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலா, என்ன நிலா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ராஜெக்ட்கான வேலை எல்லாமே நல்லா சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கா நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நிலா, உங்களை நான் இன்றைக்கி ஆஃபீஸில் கொண்டு வந்து விட்டுறேன், உங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு, விடுங்க ராகவ், உங்களுக்கு எதுக்காக சிரமம் வேண்டாம், நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் இருந்துட்டு, இல்லை நிலா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம சூழன் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுமே ஃபோன் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் கால் லிஸ்ட்லலாம் யாராச்சும் ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கவும், அப்போ தான் காயத்ரியோட நம்பர் வருது. காயத்ரியோட நம்பரை பார்த்ததுமே காயத்ரி ஞாபகம் வந்துடுது. காயத்ரியை நம்ம ரொம்பவே அதாவது காயப்படுத்திட்டோம், அவளுக்கு நம்ம அப்படியே ஒரு துரோகத்தை, அதாவது அவளை லவ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருக்கக்கூடாது, நம்மளோட சுயநலத்துக்காக காயத்ரியோட உணர்வுகளோடு நம்ம விளையாடிட்டோம், அவகிட்ட கண்டிப்பாக நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நீலா வராங்க. என்ன சோழன், எந்திரிப்பீங்களா இல்லை இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இங்கேயே படுத்து தூங்கிடுவீங்களா, ஏங்க இன்னைக்கு எம்பிட்டு லேட்டாக எழுந்திரிச்சிருக்கீங்க நீங்கள், அதுவும் எந்திரிச்சு பக்கம் கூட போகாமல் படுக்கையிலே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காலையில் எந்திரிச்சதுமே ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீலா சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, இல்லைங்க சும்மா தான் பார்த்தேன், கால் லிஸ்ட்டில் காயத்ரியோட நம்பரை பார்த்தேங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுமே நீலா முறைக்கிறாங்க. எதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கோவப்படாதீங்க, இல்லை காயத்ரியை நான் அந்த நம்பரை பார்த்ததுமே காயத்ரியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க, நம்ம 2 பேரும் காயத்ரியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. நிலாவுமே, என்ன புதுசாக நல்ல குணமெல்லாம் வந்துட்டுருக்கு, ஏங்க நான் பிறவிலேருந்தே நல்லவன் தாங்க, என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க,
ஆமா, ஆமா. பாத்துக்கு அதான் உங்கள மாதிரி ஒரு நல்லவர நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படின்னு சொல்லிட்டு நிலா கலாய்க்கிற மாதிரி பேசவும், என்னங்க நீங்க நக்கலா பேசுறீங்க. உண்மையாவே இந்த சோழன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருக்குமே ஏன் இந்த எறும்புக்கு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேன். என் மேல கொசு வந்து உட்காந்து கடிச்சிச்சு அப்படின்னா கூட, அத நான் அடிக்கவே மாட்டேங்க. தொரத்தி தான் விடுவேன். அப்படி ரொம்ப ரொம்ப நல்லவங்க நாங்க அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும், உடனே பல்லவன் எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அண்ணே என்னண்ணே காலையிலேயே உன்னுடைய ராமாயணமா அதுவும் நீ நல்லவன் வல்லவன் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு காதில் ஈயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரியே இருக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது. அண்ணே வேண்டாமே அப்படின்னு சொல்லவும், என்னடா உனக்கு பொறுக்கலையா என்ன? நான் உண்மையாவே நல்லவதான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாண்டியனுமே இங்கே பாரு சொல்லா, நல்லவங்க யாருமே நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டாங்க. ஆனால் நீ நான் நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் பார்க்குற அவங்களுக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், போதும் நிறுத்துங்கடா, உங்கள் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது. ஏங்க நீங்கள் என் கூட வரீங்களா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் வந்தே தான் ஆகணும். நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நிலாவுமே எனக்கு ஆஃபீஸ் இருக்கே அப்படின்னு சொல்லவும், எங்க பக்கம் தானேங்க, போயிட்டு ஒரு 1/2 வந்துடுறோம். நீங்கள் 9 o'clock தானே ஆஃபீஸ்க்கு கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லவும், சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலாவுமே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் ரெடி ஆகிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சோழனும் நிலாவும் காயத்ரியோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம காயத்ரி இருந்துட்டு வாங்க நிலா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், நல்லா இருக்கேன் காயத்ரி, நீ நல்லா இருக்கல்ல, இப்போ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே சோழனை பார்க்குறாங்க. இவர் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழனுக்கு காயத்ரியோட முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, ஏங்க ஏதோ ஒரு விஷயம் பேசணும் காயத்ரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் என்னடான்னா வந்ததுலேருந்து தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அம்மா தரையில் யார் இருக்கிறது அப்படி குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சோழன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு காயத்ரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்ததுமே இங்கே நம்ம காயத்ரி இருந்துட்டு, ஐயோ ஏங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வேண்டாம் மன்னிப்பெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, நான் தானே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது என்னுடைய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட பழகின விதம் தப்பாக தான் இருந்திருக்கு, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகி இருந்தாலுமே உங்களுக்கு அது வேறு மாதிரி வந்து ப்ரொசீட் ஆயிருக்கு, அது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு நம்ம சோழன் வெளியே போய் நின்றுக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம காயத்ரியுமே சைலண்ட்டாக நிற்கவும், நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பார் காயத்ரி, நீ இப்போ இருக்க மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக இரு. உனக்கு லவ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா, உனக்கு யாரையாவது பிடிச்சி இவங்கள பார்த்த உடனே இவங்க கூட வாழ்ந்தால் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசி ஃப்ரெண்டாக பழகு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையை அவங்க கூட வாழறதுக்கான ஸ்டெப்பை எடு, ஓகேவா? நல்லா படித்து முக்கியமானது என்னென்னா தெரியுமா? படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், சொந்த காலில் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே ஓகேவாக தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருக்கேன், இப்போ வரைக்கும் யார் மேலேயுமே எனக்கு லவ் அட்ராக்ஷன் வந்ததே இல்லை, இனிமேல் வராதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பார்க்கலாம் லைஃப் எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காயத்ரி வந்து சொல்கிறாங்க. சரி காயத்ரி, நீ சந்தோஷமாக இருந்தா அப்படின்னாவே எனக்கு ஓகே தான். சரி இன்னைக்கு காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா காஃபி டீ ஏதாவது சாப்பிடுங்கக்கா, இருங்கக்கா ஒரு 5 மினிட்ஸில் போட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா வெளியே வந்துடுறாங்க. எங்கள் சோழன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலாவுக்காக. நிலா எங்கள் சோழன்கிட்ட வந்து, என்ன சோழன் மன்னிப்பு கேட்டதுமே பரபரன்னு வெளியே ஓடி வந்துட்டீங்க, ஏன் அங்கே இருக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணோட மனசை நான் கெடுத்து வச்சுட்டேன்ல, என்னோட சுயநலத்துக்காக உங்களை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பொண்ணோட உணர்வுகளோடு விளையாடிட்டேன், அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் என் தப்பை உணர்ந்து அவங்கக்கிட்ட நான் மன்னிப்புமே கேட்டுட்டேன். இப்போ தான் என் மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இனிமே என்னுடைய சுயநலத்துக்காகவும் இல்லை வேறு எதுக்காகவுமே யாரோட மனசையுமே நான் புண்படுத்த மாட்டேங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் சோழன், நீங்கள் இப்படி பேசுகிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க சொன்னீங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போது
நீங்களும் நானும் நம்ம கல்யாண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவோம். சோழன், என்ன பேசுறீங்க? இல்லைங்க, நீங்க தானே இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க சோழன், உங்கள பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லல. நீங்க இப்ப பேசின வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆ வார்த்தை எல்லாமே ஒண்ணு தானங்க. என்ன பிடிச்சிருக்குன்றத மாதிரி தானே நீங்க அர்த்தத்தில தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழன், வாங்க சோழன் போலாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாங்க. இங்க சோழனுக்கு பயங்கர குஷியா இருக்கு. நிலாவோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிரணும். சீக்கிரமாவே இந்த லவ்வர்ஸ் டே வரப்போ நம்ம 2 பேருமே, அதாவது நானும் நிலாவும் லவ்வர்ஸாக இருக்கணும். பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது லவ்வர்ஸ் டேக்குள்ளே நிலாவுக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணி நம்ம லவ் அக்செப்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கர ஹாப்பியாக வராங்க. இப்போ போய்க்கிட்டே இருக்காங்க. எங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுங்க, நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு, வேண்டா சோழன், அண்ணன் நமக்கு எல்லாருக்குமா சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கு, அது வேஸ்ட் ஆகிடும்ல, இப்போ வேண்டாம், நம்ம ஈவினிங் வேணால் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், அப்படி இல்லை சாப்பிட முடியல டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஆஃபீஸ்லேயே போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம நிலா ரொம்பவே வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக கிளம்பி நிற்கவும் இங்கே ராகவ் வராங்க. ராகவ் வந்ததுமே இங்கே சோழனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இந்த மண்டைங்க எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நிலா, நீங்கள் ஆஃபீஸ் தானே கிளம்புறீங்க, வாங்க நான் உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஆஃபீஸ்லேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சோழன் பாய் சோழன், அண்ணே பாய்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ராகவ் கூட கிளம்பி காரில் போயிடுறாங்க. இங்கே சோழனுக்கு அப்படியே கிளம்புது. உடனே பாண்டியன் கிட்ட வந்து முகத்தை உத்து பார்க்கவும், டேய் எதுக்குடா இவ்வளோ கிட்ட வர, பயமா இருக்குல்ல உன் முகத்தை பார்த்தா, இல்லை உன் முகத்தில் ஏதோ தீஞ்ச வாடம் அடிக்குதே, டேய் எப்படா தீஞ்ச வாடம் அடிக்கும், என் முகம் என்ன அடுப்பு கட்டையே என்ன எரிஞ்சுக்கிட்டு தீயறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே இது வேற மாதிரியான புகை மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டேய் பாண்டி, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் என்ன இன்னும் டென்ஷன் ஏற்றாதடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஆஃபீஸில் நம்ம ராகவ் வந்து நிலா கிட்ட தன்னோட மனசில் உள்ள காதலை வந்து சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நிலா வந்து ஆஃபீஸ் விஷயம், அதாவது ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்கிறதுன்னுமே தெரியல, ரொம்ப தயக்கமாக இருக்குது நம்ம ராகவுக்கு. இப்போது திவ்யாவுமே அங்கே நிலாவோட ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம ராகவ், திவ்யா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள் சார். இல்லை நிலா யாரையாவது லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி எதுவுமே எனக்கு தெரியல சார், அவங்க சிங்கிளாக தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்பாடி இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. சரி திவ்யா, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் அப்போது நீங்கள் நிலாவை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே ராகவுக்கு அப்படியே படப்படாங்குது. என்ன திவ்யா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை சார், நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாமே அதுக்கு இதாக தானே இருக்குது, நீங்கள் நிலாவை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் பட்டதை டக்குன்னு நிலா கிட்ட சொல்லிடுங்க. இல்லை எப்போ என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல சார், அதுக்காக தான் சொன்னேன். ஒரு வேளை நிலா கூட ஒருத்தவங்க வருவாங்களே சோழன், அவங்களுக்கு இவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனசில் ஏதாவது லவ் ப்ரப்போசல் அப்படி ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ப்ரப்போஸை பண்ணிடுங்க சார். இல்லைனா நிலா புறா மாதிரி பறந்து போயிடுவாங்க. வேறு யாரையாவது பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வேறு யாராவது வந்தாங்கன்னா நிலாவை அப்படியே பழம் மாதிரி கொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திவ்யா வந்து ஒரு பக்கம் சொல்லவும், ராகவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா உண்மையாகவே எனக்கு நிலா மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. அஃபெக்ஷன்றதை விட டீப்பான லவ் இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்குது. அவகிட்ட பேசணும்னு போவேன், ஆஃபீஸ் விஷயமா எது வேணாலும் பேசுகிறேன், ஆனால் மனசில் உள்ளதை டக்குன்னு சொல்ல முடியல திவ்யா. ஒரு மாதிரி பதட்டமாக முகமெல்லாம் வேக்குது, ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே படப்படங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திவ்யா இருந்துட்டு, சார் நீங்கள் நிலாவை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
நீங்கள் டக்குன்னு இந்த விஷயத்த சொல்லிடுங்க சார். இல்லைனா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. நான் கிளம்புறேன். திவ்யா ஒரு நிமிஷம் நீங்கள் வேணா நிலா கிட்ட பேசி பார்க்குறீங்களா ஈவினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோயோ சார், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். நான் இதிலெல்லாம் மூக்க நுழைக்க விரும்பலை. டைரெக்டாக நீங்களே சொல்லிக்கிடுங்க சார். அதுதான் கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து போயிடுறாங்க. இங்கே ராகவுக்கு படபடங்குது. எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து ப்ராஜெக்டை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போது ராகவ் கிட்ட காட்டுறதுக்காக ராகவோட கேபின்குள்ளே வராங்க. சார் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நிலா. இப்போது ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க, டிசைன்ஸ் எல்லாமே. நீங்கள் ராகவ் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு நிலா. இந்த மாதிரி அதுவும் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இது. நீங்கள் நல்லா முடிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டவே கொடுத்தேன். சூப்பர் நிலா, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அப்படியே பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் திவ்யாவும் இருக்காங்க. என்ன சார், இது என்ன சாப்பாடா பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அது வந்து திவ்யா, பார்க்கவே டிசைன் சூப்பராக தானே இருக்குது, நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. ஆமாம் நிலா, சார் சொல்கிற மாதிரி நீங்கள் சூப்பராக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே திவ்யா ராகவ் கிட்ட சைகை பண்ணுறாங்க. சார், நான் வேணா இப்போ வெளியே போகிறேன், நீங்கள் இப்போ ப்ரப்போஸ் பண்ணிடுங்க சார், இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் அப்படி தயங்குறாங்க. இல்லை கண்டிப்பாக இப்போ சொல்ல முடியாது. ஒருவேளை வேணான்னு சொல்லிட்டு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டானா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம நிலாவை பார்க்குறதுக்காக நடேசன் வந்து ஆஃபீஸ்க்கே வராங்க. இப்போது அங்கே வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. வாட்ச்மேனுமே உள்ளே வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா இங்கே ராகவ் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போகிறாங்க, நம்ம நடேசன் கூட பேசுகிறதுக்காக. என்ன அங்கிள், எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேட்குறாங்க. நடேசன் ஒரு மாதிரி தயங்குறாங்க. இல்லைம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன். ஆமாம், பல்லவன் இப்போ நல்லா தானே இருக்கான், எதையும் அதை இதுன்னு போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கிள் அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கான் அங்கிள், நீங்கள் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அதை பற்றின விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்குறதுக்காக வரல, இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அங்கிள், அப்படி என்ன முக்கியமான விஷயம், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈவினிங் நான் வீட்டுக்கே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, எல்லார் முன்னாடியும் வச்சு நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த கேட்க முடியாது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன அங்கிள் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் அங்கிள், எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நடேசன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா, அது வந்து சோழனை உனக்கு பிடிக்குமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதில் என்ன அங்கிள் உங்களுக்கு சந்தேகம், எனக்கு எல்லாருமே நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்காக நீ ஒவ்வொன்றுத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுற, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொருத்தருக்காகவும் ரொம்பவே அதாவது உன்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ கஷ்டப்பட்டாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நீ எங்கள் வீட்டுக்காக இருக்க, எங்கள் வீட்டுக்காக நீ நிறைய பண்ணுற. ஏன் இப்போ கூட பாண்டியனோட கடை வந்து லீஸுக்கு எடுக்கிறதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, எல்லார் சைடில் வந்துமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, நீயும் உன்னால் முடிஞ்சதை கொடுத்த. இப்படி ஒவ்வொருத்தருக்காகவும் நீ பார்த்து பார்த்து செய்கிற. நீ ஏம்மா சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, டிவோர்ஸ்க்காக எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நிலா இருந்துட்டு, அங்கிள் அது வேறு இது வேறு அங்கிள், எனக்காக கூட தான் நீங்கள் எல்லாருமா எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க. ஏன் அந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் தானே காரணம், அதாவது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தானே அந்த வீட்டில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. வேறு எங்கே இருந்தாலுமே எனக்கு அப்படி ஒரு சேஃப்டி எனக்கு கிடைச்சிருக்காது. நான் அந்த வீட்டில் அண்ணனுங்க கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பல்லவன், நீங்கள், அண்ணன் சொல்லிட்டு எல்லார் கூடவுமே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். என்னுடைய உணர்வுகளுக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்குறீங்க, என்னுடைய பேச்சுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த வீட்டில். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ என்னை மதிக்கிறப்போ உங்களுக்காக நான் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நீ பேசுகிறதெல்லாம் ஓகே தான், கரெக்டு தான், ஆனால் சோழனை ஏமா வெறுக்கிற, அதாவது டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற, வேறு என்ன அங்கிள் பண்ணுறது,
எனக்கு சோழனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டக்குன்னு அவர் வந்து தன்னோட புருஷனாக ஏற்றுக்க முடியல அங்கிள். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் டக்குன்னு அவரை என்னால் புருஷனாக ஏற்றுக்க முடியல அங்கிள் அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும்மா சடான்னு உன்னை ஏற்றுக்க சொல்லலை. அவனும் ரொம்ப நல்ல பையன்தான், வேலைக்கும் போகிறான். அவன் வந்து அப்படி இப்படின்னு சும்மா விளையாட்டுத்தனமாக ஒரு சில பொய்கள்லாம் சொல்லுவான். ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்மா. உன்னோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் எவ்வளோ எஃபர்ட் போடுறான் தெரியுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமு அவன் உன்னை கேட்காம உன்னுடைய ரூம்குள்ளே வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான்ல, அது எல்லாமே என்னால் தாம்மா. நான் தான் அப்படி சொல்லிவிட்டேன். உனக்கு கூட தெரியும்ல. மற்றபடி அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். எனக்காக நீ ஒரு விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நீயும் சோழனும் டிவோர்ஸ் வாங்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுதாம்மா என்னுடைய கடைசி ஆசை. அங்கிள் கடைசி ஆசை அப்படி இப்படின்னாலாம் எதுவும் சொல்லாதீங்க அங்கிள். உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் யோசிக்கிறேன். சோழனை எனக்கு ரொம்ப பிடிக்க தான் செய்யுது. இருந்தாலும் என்னோட கணவனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சோழன் உன்னுடைய ஒரு மனசில் ஒரு ஓரமாக இருக்க தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லவும், அப்படி கூட எடுத்துக்கோங்களேன். கொஞ்ச நாள் போகட்டும். அவர் விளையாட்டுத்தனமாக இருக்கார், பொறுப்பே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு, நிறைய பொய் சொல்கிறாரு அங்கிள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் தப்பு பண்ணதுக்காக அந்த தப்பை உணர்ந்து அந்த காயத்ரி பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டார், மன்னிப்பு கேட்டார். எனக்கு அப்போவே அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர்னாவே ஒரு கெத்து தான் அங்கிள். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். போக போக அவரை தன்னோட புருஷனாக நான் ஏற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமா, நீ மட்டும் உன்னோட புருஷனாக ஏற்றுக்கின அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், நீங்கள் வாங்க காஃபி குடிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை வேண்டாம்மா, இதை பற்றின விஷயத்த பேசுகிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாம்மா. சோழனை நீ தாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. என்னதான் நடேசன் தன்னோட பிள்ளைங்க மேலே நேரடியாக பாசத்தை காட்டலை அப்படின்னாலுமே அவரோட மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப பாசம் அதிகம். எல்லார் மேலேயுமே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பல்லவன் மேலே இன்னுமே அதிகமான பாசத்தை தான் நம்ம நடேசன் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து யோசித்து பார்க்குறாங்க. சோழனை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயத்ரி கிட்ட பேசுகிறப்பவே நம்ம நிலாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். சோழன் வந்து எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே பொசசிவ் ஆவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம சோழனை வந்து நிலா வந்து நிறைய விஷயத்தில் ரசிச்சிருக்காங்க. இதை வெளிப்படையாக அவங்க யாருக்கிட்டேயும், அதாவது சோழன்கிட்ட சொன்னது கிடையாது. இப்போது இங்கே நடேசன் சொன்னதுக்கப்புறம் இவருக்காகவும் மட்டும் இல்லாமல் தன்னோட பர்சனலுக்காகவுமே சோழனை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வராங்க. நிலா நம்ம சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம நிலாவை மாதிரி ஒரு குட்டி பாப்பா நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் பிறந்தா ரொம்பவே சூப்பராக போகும் கதை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம நிலா சோழனை பற்றி ஒவ்வொரு விஷயமாக யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான டைமில் நம்ம சோழனே கால் பண்ணிடுறாங்க. இப்போது சோழனுக்கு கால் பண்ணதுமே சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடில் தான் எனக்கு சவாரி இருக்குது, சவாரி முடிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் வருவோம், நான் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்க, நான் பஸ்ஸில் வரேன் நடந்து வரேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வசனமெல்லாம் பேசுவீங்க, இன்றைக்கி என்னென்னா ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ என்ன அப்போ நான் பஸ்ஸிலே வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ வேண்டாங்க நான் உடனே வந்துடுறேன் உங்களை அல்லாக்கா தூக்கிட்டு போக. சோழன் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வரேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ராகவுக்கு மனசுக்குள்ளே நிலாவோட நினப்பு தான். ஒழுங்காக கம்பெனியில் வேலை கூட அவங்களால பார்க்க முடியறதில்ல. எப்படியாவது நிலாக்கிட்ட தன்னோட லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியல, பயமாக இருக்குது. எங்கே நிலா நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழன் வந்து நம்ம நிலாவை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்து நிற்கிறாங்க. இங்கே நம்ம நிலாவும் வந்துக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம பின்னாடியே ராகவும் வராங்க. சொல்லவே முடியல,
தெரியலையே கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கார்லேருந்து இறங்கி இங்கே நிலாவை பார்த்ததுமே வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே திவ்யா சொல்லியிருப்பாங்க, சோழனை ஒரு வேளை நிலா லவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, உங்கள் மனசில் உள்ள லவ்வை சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சோழனை பார்த்ததுமே நம்ம ராகவுக்கு கோவம் வருது. எங்கே இவன் நிலாவை கரெக்ட் பண்ணிடுவானோ, நிலாவும் இவங்களும் அதாவது சோழனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் நம்ம நிலாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் இங்கே நம்ம அதாவது ராகவுக்கு தெரியாது. தெரிஞ்சால் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க, பயங்கர அதிர்ச்சி ஆகிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்குமே தெரியல. நிலா கிட்ட நம்ம ராகவ் லவ்வை ஒரு வேளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம நிலா வந்து தன்னோட புருஷன் சோழன் அதுக்குள்ளே நம்ம நிலா அதாவது ராகவ் வந்து லவ்வை சொல்கிறதுக்குள்ளே நிலா வந்து நம்ம சோழன்கிட்ட அதாவது உங்களை நான் ஏற்றுக்கிறேன், உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே ராகவுக்கு நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரணும். அப்போ தான் அவங்க மனசில் ஆசையை வளர்க்காமல் இருப்பாங்க. ஏன்னா ரொம்பவே நொந்து போயிடுவாங்க இல்லையா, அதுவும் ஒரு கஷ்டம் தானே. அப்படிங்கிற மாதிரி தான் சீக்கிரமே நம்ம நிலாவோட கல்யாண விஷயம் நம்ம ராகவுக்கு தெரிய வரணும். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற டைம்லலாம் காயத்ரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியுமே நம்ம காயத்ரியும் பல்லவனும் தான் லவ் பண்ண போகிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க, இப்படி தான் ஒரு சீக்வன்ஸை கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே பல்லவன் அதுக்கப்புறம் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.